2004 ரிலீஸ் ஆன படம் தான் காதல். இந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் நடித்த பரத்துக்கும் சந்தியாவுக்கும் காதல் பரத் காதல் சந்தியான்னு அங்கீகாரம் கிடச்சிது. இந்த படம் 2004 செம்ம ஹிட்டு. படம் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஜோஷ்வா ஸ்ரீதர். ஏன்னா தான் யூத்துக்கு இந்த படம் பிடிச்சாலும் பேரண்ட்ஸ்க்கு மத்தியிலே இந்த படம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டது. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குலாம் ஃபீலிங்ஸை தூண்டி விடுற மாதிரி இருக்கு இந்த படம். படத்தை பார்த்து படிக்கிற பசங்கள்லாம் கெட்டு போதுங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காதல்னா என்னன்னே தெரியாத பருவம் இந்த பள்ளி பருவம். அப்போ சும்மா நம்மளை யாருன்னா அப்படி பார்த்துட்டு போகும்போதே நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபெமினைன் ஃபீல் வெளில கொண்டு வர மாதிரி ஒரு சாங் இருக்குது இந்த படத்தில். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். Here's to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back your. Here's to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. 95 இருந்து கிட்டத்தட்ட 2010 வரைக்குமே ராம்காம் மூவிஸ்லாம் தமிழில் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. பிரபுதேவா, கார்த்திக் இவங்கெல்லாம் நிறைய ராம்காம் மூவிஸ் பேக் டு பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி 2002 ரிலீஸ் ஆன படம் தான் சார்லி சாப்ளின். இந்த படத்துல பிரபுதேவா அண்ட் காயத்ரி ரகுராம் நடிச்ச ஒரு சாங் ஒன்று இருக்கு. காயத்ரி ரகுராம் தெரியும்ல, அதான் நம்ம பிக் பாஸ் காயத்ரி. Team coordination. You are talking about team coordination too. Such a wholesome melody song அது. முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே, இரண்டாம் சந்திப்பில் என் இதயம் கொடுத்தேனே, மூன்றாம் சந்திப்பில் முகத்தை மறைத்தேன், நான்காம் சந்திப்பில் நகத்தை கடித்தேன், காதல் வந்தது காதல் வந்தது காதல். எனக்கு இந்த ஹேட் டு லவ் ட்ரோப் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜேர்னலில் எதனா படம் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு. அதுதான் இந்த படம். இதில் சாயா சின்னு தனுஷும் அடிச்சுக்கிற அந்த சண்டைலாம் இருக்கே, எப்பா அடிச்சுக்கங்கடா வேற லெவலில் அடிச்சுக்கங்கடா. அதுவும் இந்த பாட்டெல்லாம் கோல்ஸு. சாயாசின் தனுஷ் மேலே பொசசிவாக வருது, தனுஷ் அவகிட்டேருந்து விலகி போகிறதுன்னு இந்த படத்தை அப்படியே எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க. என் அண்ணன் பையன் ஒரு நாள் தாத்தா வராரு சாங்கு கேட்டு ஆடிட்டு இருந்தான். இதெல்லாம் என்னடா பாட்டு? நாங்கள் அந்த காலத்தில் ஆனுவல் டேல இந்த பாட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாரு ஒரு ஆட்டம். சில சாங்ஸ் எல்லாம் அந்த டான்சிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டான்சிங் நம்பர்ஸ் சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துல நிறையவே இருக்கு. வண்டார் குழலி செவ்வா பெட்டாடோய், நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடம் சோனாகாச்சிடோய். பாரிஜாதம் பாக்யராஜ் தன்னோட பொண்ணை வச்சு டைரக்ட் பண்ணி எடுத்த படம் தான் பாரிஜாதம். ஓரளவுக்கு அந்த டைமில் டீசெண்டாக போச்சு இந்த படம். சரண்யா பாக்யராஜோட டெபியூ ஃபிலிம் தான் இந்த பாரிஜாதம். பேசிக்கலி ஷீஸ் அ ஃபோட்டோகிராஃபர், பட் இந்த படத்தில் டெபியூ ஆக்ட்ரஸாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பெருசாக இந்த படத்தில் ஸ்கிரிப்டோ சீன்ஸோ கிடையாது. ஆனால் இந்த படத்தில் வர ஒரு பாட்டுக்காகவே இந்த படத்தை லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் முறை நான் என்னை தொலைத்தேனே முற்றிலுமாய் தான், உன்னை கண்டேனே முதல் முறை நான் என்னை தொலைத்தேனே முற்றிலுமாய். பாட்டோட மியூசிக்கு, லிரிக்ஸு, விஷுவல்ஸு இது எல்லாத்துக்காகவுமே இந்த படம் பேரை கடைசி வரை நான் ஞாபகம் வச்சுப்பேன்.
நமக்கு ரொம்பவே பிடிச்ச பர்சனை கூட பிடிக்காத மாதிரி காட்டிப்போம். அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும், இல்லை வேண்டாம் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இவங்களை விட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். திடீர்னு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி மல்டிபிள் திங்கிங் வந்து 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 போக்கிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக இந்த சாங் ரிலீஸ் பண்ணான் சுந்தர் சி. பக்கம் பக்கம் யாரும் இல்லை, அப்போதும் நான் சொல்லவில்லை. தனிமையில் இருந்தாலும் மனதுக்குள் சொன்னேன். நெருக்கமாக நிற்க துணிச்சலுமில்லை, விட்டு விலகி நடக்க மனம் வரவில்லை. அடடா அடடா காதல் அழகிய தொல்லை. நான் ஒரு படத்தில் இருக்கிற எல்லா சாங்ஸையுமே ஹிட் ஆக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அசால்ட்டாக படத்துக்கு படம் எல்லா சாங்ஸுமே வேறு லெவலில் கம்போஸ் பண்ணியிருக்காரு தலைவர் ஏஆர் ரஹ்மான். அதுவும் இந்த பாட்டெல்லாம் எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு தர எனர்ஜி இருக்கே. இன்சேன் கேஸ்ட்டு காதல் கலாட்டான்னு ஒரு மாதிரி கலவையாக போகும் இந்த படம். இந்த படத்தை பார்த்துட்டு நானும் இந்த படத்தில் வர தாஜ்மஹால் வேறு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அப்போது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கும் தெரியல, அந்த தாஜ்மஹாலுக்கும் தெரியல. ஒருத்திக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தவனும் நான் தாண்டி. அடியே நீ எங்கே நீ எங்கே கண்ணீரில் மழையும் கரைக்குது. நான் கரெக்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் தான் இந்த படத்தோட ஹீரோ மனோஜ் நோ மோர் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. கேட்டதுமே ரொம்ப சேட் ஆயிடுச்சு. மனோஜ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த ஒரு சாங் தான். இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த சாங். உன்னை மூடி மறைத்தாய், பூவின் பின்னால் ஒளிந்தாய், காதல் உன்னை உடைத்த போது வாய் வெடித்தாய், உண்மை நீ உரைத்தாய். என்ன நெஞ்சில் உன் எண்ணம், நீயும் நானும் ஒன்றானோம் வேறில்லையே. ஸோ guys, I'm signing off as of now. இன்னும் ஒரு வேற லெவல் 90s கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye. And the memories bring back your